நீங்கள் ஒரு சரியில்லாத குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், சரியில்லாத இடத்துல வாழ்க்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் சரியாக படிக்காமல் போயிருக்கலாம், சரியாக நிறைய பணம் பொருள் வசதி இல்லாத இடத்துல இருந்திருக்கலாம், இப்பவும் கூட உங்கள் சூழ்நிலை மாறாமல் இருக்கலாம். ஆனாலும் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்ற அந்த உணர்வு, அந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், நான் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க. ஆமாம், ஜோ மாதிரி சூர்யாவுக்கு ஒரு காஃபி கூட போட்டு தரலையே அப்படின்னு வருத்தம் இருக்கும் உங்களுக்கு. அவங்க எதை செய்யணும், எதுக்காக அவங்க தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்களோ அதில் அவங்க என்ன பண்ணுவாங்க, முழு மூச்சா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரிலாம் கூட வீடியோஸ் இருக்குது, அவ்வளோ ஹார்டாக. அப்போ என்ன செய்கிறாங்க, எது நோக்கமோ அதுலேயே என்ன இருக்குது, பார்வை இருக்குது. நீங்கள் கூட கடவுளுடைய பிள்ளைன்ற அந்த ஒரே ஒரு நோக்கம் நமக்குள்ளே இருக்குமானால் உலகத்தில் போய் நம்ம இதில் சிக்கிக்கவே மாட்டோம், அதில் இதில் போய் மாட்டிக்க மாட்டோம். என் நோக்கம் என்ன ஒருத்தர் அதுலேருந்து என்ன பண்ணிட்டாரு, உலகத்திலிருந்தே ஒன்று பிரிச்சுட்டேன்றார். நீ உலகத்தார் அல்லன்றாரு, நீங்கள் உலகத்தார் அல்ல. ஆனால் நமக்குள்ள எத்தனையோ துக்கம், கவலை, எத்தனையோ பாரம் நம்மளை என்ன பண்ணுது, அழுத்துது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த உணர்வே நம்மள, அதான் பிரசனம். கடவுள் நம்ம கூட இருக்கிற பிரசனம் இது. தேவனுடைய பிள்ளை, நான் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்குள்ளதான் இருக்கிறார் அப்படின்ற அந்த உணர்வு தான் நம்மளை வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ, நம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க இல்லையா. இப்போ பேதுரு யோவான்னா நடந்து போனாங்களாம். என்ன பண்ணாங்க, நடந்து போனாங்க. நடந்து போகும்போது என்ன நடந்ததா, என்ன நடந்தது, அவங்க நிழல்பட்டு, இயேசு கூட அப்படி நடக்கலையாம். இயேசு நடந்து போகும்போது நிழல்பட்டு சுகமாச்சுன்னு வார்த்தை இல்லை, வசனம் இல்லை. ஆனால் பேதுரும் யோவானும் சீஷர்கள் நடந்து போகும்போது என்ன நடந்துதான், அவங்க பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, அநேகர் தங்களுடைய வியாதியஸ்தர்களை வெளியே கொண்டு வந்து ரோட்ல அவங்க நடந்து போற வழியில் என்ன பண்ணாங்கன்னா வச்சாங்க. நம்ம நிழல் கூட ஒருத்தருக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, நம்ம நிழல் கூட ஒருத்தருக்கு அற்புதம் செய்யணும். நீங்க நம்பினீங்கன்னா, நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, நீங்க தொட்டீங்கன்னா போதும், நீங்க தொட்டா போதும். ஒருத்தர் வாயை தந்து நல்லா இருன்னு சொன்னா போதும், அந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணும், ஆமா வேலை செய்யும். நீ தேவனுடைய பிள்ளைன்ற அந்த ஒரு விசுவாசத்தோடு கூட செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த கால வேலை அவரை தான் நம்ம என்ன பண்ணணும், உறுதியா பிடிச்சிக்கணும். நீ செய்யற வேலைய, நீ வாழ வந்த வீட்டை, நீ பிறந்து வந்த வீட்டை, அதெல்லாம் பெருமையா பேசிக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் உதவாது. அதெல்லாம் விட்டுட்டு தானே இங்க வந்துக்கிறோம். இப்ப பேசுற பேச்சை எதை பத்தி தான் இருக்கணும், அவர் பேரை உயர்த்தணும், அவர் நாமத்தை உயர்த்தணும். பவுல் எழுதுகிறான், மேன்மை பாராட்டுகிறவன். சிலர் ரதத்தை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நானோ, சிலருக்கு கொஞ்சம் குதிரை இருந்தா ரதம் இருந்தா அப்படின்னா கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் நன்மை, என் புள்ள, என் வீட்டுக்காரு இல்லை, அவர் கர்த்தரை மேன்மை பாராட்டு. நானோ கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவேன்.
காலை வேளையிலும் தேவன் நம்மத்தில் இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட தெய்வ சமூகத்தில் நம்ம வந்திருக்கோம். நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் அப்பா கொடுக்கணும். நம்மக்கிட்ட ஒரு அதிகாரம் இருக்குது, அப்பா பிள்ளை என்ற அதிகாரம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்னதாக தான் சொல்கிறேன். ஸ்டாலின் ஐயாவை கேட்டாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான், ஊருக்கு போகும்போது கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்டாலின் ஐயாவை உதயநிதியை என்ன ஆக்குவீங்களா, முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆக்குவீங்களா? அவங்க சொன்னாங்க என்னென்ன இன்னும் பழுக்கலை அப்படி சொல்லிட்டு போனார். ஆனால் போயிட்டு வந்தது என்ன ஆகிட்டுருக்காரு? முதலமைச்சர்ன்றது ஒரு பெரிய பொறுப்பு. இப்போ அந்த பொறுப்பு அவர் என்ன பண்ணுறாரு, துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பொறுப்பு ரொம்ப பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு அவர் பாத்திரமா என்ன பண்ணுறாரு, நடந்துக்கிறார், காண்பிக்கிறார். அவங்க அப்பா முன்னாடி கட்சியில் இருக்கிற எவ்வளோ பேர் எவ்வளோ காலமாக அவரோடு இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் அந்த பதவி கிடைக்கல, எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, நாங்களும் தான் கட்சியில் இருக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கிறவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க. ஆமாம், ஆனாலும் கூட தன் பிள்ளைக்கு கொடுத்து அழகு பார்த்துருக்கிறார். அந்த தகுதியை அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ இந்த ஒரு வருஷம் இன்னும் அதுக்குள்ளே என்ன பண்ணணும், அவர் செய்து ஆமாம் காண்பிக்கணும். அப்போ தான் அடுத்த முறை இவங்க ஏதாவது போய் பேச முடியும் ஜனங்கள்கிட்ட. அதுபோல் கடவுள் பிசாசுக்கு முன்னாடி அவனை கீழே தள்ளிட்டு அவனை இல்லை அவரோடு இருந்த அவனை அவர் என்ன பண்ணிட்டாரு, உன்னை மன்னிக்கவும் மாட்டேன், நீ செஞ்சதை மறக்க மாட்டேன், போ என்னை விட்டு அவனை தள்ளிட்டு அற்பரா நீசரா இருந்த நம்மளை என்னவாகிட்டாராம், பிள்ளைகளா. ஆமாம், நமக்கு ஒரு எதிரி இருக்கானா, யாரு, பிசாசு. அவன் தான் டிஸ்டர்பே, வேற யாரும் இல்லை. இப்போ அவனை நம்ம என்ன பண்ணணும், மேற்கொள்ளணும். அவனுக்கு முன்னாடி தேவனுடைய நாமத்தை புள்ளன்னு அதிகாரம் கொடுத்துருக்க அந்த தெய்வத்துக்கு முன்னாடி அவர் தலையை உயர்த்தும்படியா ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்க்கையும் இருக்கணும், இந்த செயலும் இருக்கணும். உண்மைதானே? அப்படி இல்லாமல் போனா எப்படி இருக்கும், அடிக்கடி பஞ்சர் ஆகிட்டா எப்படி இருக்கும், போய் போய் பிசாசு புள்ளன்னு அதிகாரம் போன மாதம் தான் ஞாபகம் எடுத்தார் அவர் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், 20 ஞாபகம் எடுத்து 30 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது, அவர் நிலைமை பாருன்னு சொன்னால் எப்படி இருக்கும் கடவுளுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கையை என்ன பண்ணணும், வாழணும்.
தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நமக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்துல ஒருவன் அவருக்கு எதிராக இருக்கிறான், அவனுக்கு முன்பதாகவும் தேவ நாமம் மகிமைப்படும்படி என்ன பண்ணணும்? ஆமா, இப்போ நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். உள்ள வந்து அது இதுன்ன போது என்ன பண்ணோம்? ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள இருந்த போராட்டம்லாம் அப்படியே நைஸா வெளியே போயிருக்கும். பிசாசு காரியம்லாம் கூட வெளியே போயிருக்கும். எப்போ நீ வெளியே வருவ? வந்தா மறுபடியும் உங்ககிட்ட தொத்திக்கலான்னு இருக்குமா? அப்ப நீ என்ன பண்ணணும்? உன்னை வந்து தொத்தவே முடியாதபடி நீ அனல்லா இருந்தீங்கன்னா, உன்னை வந்து தொடு வரும்போது ஐயோ என்ன இவ்வளோ ஹீட்டா இருக்க, நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்து ஹீட் இருந்தா இன்னைக்கு ஒரு நாள் தப்பிச்சுக்குவேன், அப்புறம் நாளைக்கு. அப்போ எப்பவுமே எப்படி இருக்கணும்? வசனம் தான் சொல்லுது, அனலாயிரும் அப்படின்ல அனலாயிரும். இப்போ நம்ம யாரு? எரிகிற அனலாயிருக்கணும். அப்பதான் நாம் என்ன பண்ண முடியும்? பிசாசால ஜெயிக்கப்பட முடியாது. கிறிஸ்துவால நம்ம ஆட்கொள்ளப்பட நம்ம ஒப்பு கொடுத்தா நம்ம என்ன பண்ணப்படுவோம்? நம்ம ஆளுகை செய்வோமா அவரோட. அவர் யார்? உலகத்து ராஜா இல்லைங்க. ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் 8 கோடி மக்களுக்கு மட்டும் ராஜா இல்லை. அப்பா யாரு? 800 கோடி. உலகம் எத்தனை கோடி ஜனம் இருக்காங்க? 800 கோடி ஜனங்கள், அத்தனை பேருக்கு ராஜா. அந்த ராஜாவோடு உட்கார்ந்து ஆளுகை செய்வோம்னு வசனம் சொல்லுது. இப்போ அதெல்லாம் ஆசை இருக்கா? இங்கே எனக்கு சொன்ன சோறு இல்லை, என்னவா ராஜாவும் அப்படி சொல்றீங்களோ? வசனம் சொல்லுது, பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஒரு சிலர் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிட்டு இருக்கோம், நைட்டெல்லாம் வீட்டில் என்ன இருக்கும்? பிரச்சனை. அவ்வளோ அவமானம் வீட்டில் இருந்திருக்கோம், அசிங்கம் இருந்திருக்கோம். காலையிலேருந்து எங்கே போவாங்க? எங்கே போவாங்க? வேலைக்கு. ஏன்? உத்தியோகம் விட்டுட்டா போச்சு, அவ்வளோதான். கிடைக்குமா? அதுதான் உத்தியோகம். அப்பா கொடுத்துருக்கு, ஆமாம், அப்பா கொடுத்துருக்கு வேலை, ஊழியக்காரன் அப்படின்ற ஒரு காரியத்தை அப்பா நம்ம மேலே வச்சிருக்காரா? அது என்ன பண்ணிக்கணும்? நம்ம எப்பவுமே காத்து கொள்ளணும், காத்து கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமாம்மா காத்து கொள்ளணும்மா, காத்து கொள்ளுவோம்மா அப்படின்னு என்ன பண்ணுங்க சொல்றவங்க? நாங்க கூட உங்களை பத்தி சொல்லணும், சொல்லுவோமா? ஆமென், அல்லேலூயா, 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 ஆமென். எல்லாரும் மகிழ்ச்சியா ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதனை செய்வோம். நம்ம மத்தியில் இருக்கிறார், தொடர்ந்து அப்பா நம்மளோட பேச போகிறார். கர்த்தருடைய வார்த்தை கனம் பண்ணி கைகளை தட்டி